தயிர்ல மேல இருக்கிறத எடுத்து வைக்கிறீங்க. அதுல வந்துட்டு எப்படி உங்களுக்கு நெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்க வீட்ல இருந்து மாட்டுப்பால் வாங்குறீங்க, நாட்டு மாட்டுப்பால் வாங்குறீங்க அப்படின்னா, அத வந்து காய வச்ச பின்னாடி ஆற வைக்கும்போது அதுல மேல வந்துட்டு ஒரு லேயர் மாரி பாலாடை இருக்கும். அத எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க தயிர் உரை ஊத்தி வச்ச பின்னாடி, அதுக்கு மேலாப்ல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல வந்துட்டு மறுபடியும் ஆடை வந்து படியும். ஸோ அதையும் நீங்க எடுத்து வச்சுட்டு, அது கூட சேர்த்து வந்துட்டு நீங்க நெய் எடுத்தீங்க அப்படின்னா, நெய்யோட குவான்டிட்டியுமே உங்களுக்கு வந்து நெறைய கிடைக்கும். அதுதான் நான் மேல வந்து ஸ்பூன்ல அப்படியே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு சளி வந்து இன்னுமே கொஞ்சம் ரெடியாகாத மாரி இருக்கிறனால, சிக்கன்ல பெப்பர் சிக்கன் வந்து ட்ரையா பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, நெறைய பெப்பர் போட்டு பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மசாலா வந்து நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணி குடுத்தேன். இந்த மிளகு பார்த்தீங்கன்னா, எங்களோட சொந்த தோட்டத்துலருந்து எடுத்துட்டு வந்தது. ஸோ நல்ல காரமா, நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துட்டு, அதுல 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணத வந்து நம்ம சிக்கன் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, அத வந்து குடுத்தா ரொம்பவே நல்லாருக்கும். சிக்கன்ல கொஞ்சமா கிரேவி பண்ணிட்டு, மீதி பெப்பர் சிக்கன் பண்ணி அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டோம்.